வணக்கம் நண்பர்களே. நாம ஒருத்தருக்கு பண்ற உதவி எப்படி நமக்கே உதவியா முடியும்னு இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தான். அவன்கிட்ட ஒரு கழுதையும் ஒரு குதிரையும் இருந்தது. வியாபாரி ஒரு நாள் வெளியூருக்கு சந்தைக்கு கிளம்பினான். அவன் கழுதை மேல அளவுக்கு அதிகமான மூட்டைகளை ஏத்தினான். ஆனா குதிரை மேல வெறும் சேணத்தை மட்டும்தான் போட்டிருந்தான். பாவம் அந்த கழுதை வெயில்ல சுமை தாங்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டே நடந்து வந்துச்சு. பாதி வழியிலேயே கழுதையால நகர முடியல. அது பக்கத்துல வந்த குதிரை கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு, நண்பா, சுமை ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால முடியல, தயவு செஞ்சு ஒரு மூட்டையை மட்டும் உன் மேல ஏத்திக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா அகங்காரம் பிடிச்ச குதிரை, அதெல்லாம் முடியாது, சுமை சுமக்கிறது உன் வேலை, என் வேலை இல்ல அப்படின்னு திமிரா சொல்லிடுச்சு. சிறிது நேரத்திலேயே அந்த கழுதை மயங்கி விழுந்து அங்கேயே இறந்து போச்சு. வியாபாரி ரொம்ப வருத்தப்பட்டான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம கழுதை மேல இருந்த எல்லா மூட்டைகளையும் குதிரை மேல ஏத்துனான். அது மட்டும் இல்லாம இறந்த கழுதையோட தோலையும் உரிச்சு அதையும் குதிரை மேலேயே வச்சான். இப்போ குதிரை அழுதுகிட்டே நடந்துச்சு. அன்னைக்கு ஒரு மூட்டையை மட்டும் நான் சுமந்திருந்தா இன்னைக்கு எல்லா மூட்டையையும் சேர்த்து சுமக்க வேண்டிய நிலை வந்திருக்காதே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு. இந்த கதையோட நீதி, சிறிய உதவியை மறுத்தால் பெரிய சுமையை சுமக்க நேரிடும். நண்பர்களே, மற்றவங்களுக்கு உதவ யோசிக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.